எல்லாம் நடக்குமா, இவனுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு நினைச்சவனுக்கு போய் இயேசு சான்ஸ் கொடுத்தார். எந்த அளவுக்குன்னா சிலவங்கலாம் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு சான்ஸ் வரதே வெறுப்பாங்க. சமுதாயத்தில் சிலரை எப்படி ஒதுக்கிடுறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, இவனுக்கெல்லாம் மீட்புக்கு சான்ஸே கிடையாது, இவனுக்கெல்லாம் ரட்சிப்பு சான்ஸே கிடையாது, இவனுக்கெல்லாம் மன்னிப்பு சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லை, அவனுக்கு ரட்சிப்பு வந்துடக்கூடாதுன்னே சிலர் நினைக்கிறாங்க. இன்னும் கேட்டால் சில யோனாவை எடுத்துக்கோங்க. யோனா ஒரு பிரசங்கியார் பழைய ஏற்பாட்டில், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யோனாவை போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண சொல்கிறார் தேவன், நினிவேல. அவன் முடியாதுன்றான், இங்கே அங்கேயும் டாச் பண்ணி போக பார்க்குறான், அதை அவாய்ட் பண்ணுறான். கடைசியில் அவனை அங்கே போய் சேர்த்துடுறாரு. நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுறான். சூப்பராக பிரசங்கம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜனங்களை மனம் திரும்பிட்டாங்க. இவன் அதான் எதிர்பார்க்கல. மனம் திரும்பி தேவன் அவங்கள மன்னிச்ச பிறகு இவன் தேவன் மேலேயே கோவப்படுறான், அப்செட் ஆயிடுறான். ஏன் அவங்கள மன்னிச்சீர், ஏன் அவங்களுக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுத்தீர், ஏன் அவங்கள அழிக்காமல் விட்டீர்ன்றான். அவனுக்கு தேவன் இந்த மோசமான ஜனங்களை மன்னிச்சிட்டார் அப்படின்றது அவனுக்கு பிடிக்கல. யார்? பிரசங்கியார். அப்படியும் இருக்குன்னு சொல்ல வரேன். அப்படியும் இருக்கு. அவங்க அழிஞ்சு போகணும்னு அவன் விரும்பினான் பாருங்க. தேவன் அவங்கள மன்னிச்சது அவனுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி சில நேரம் சமுதாயத்தில் சிலர் எந்த அளவுக்கு வெறுக்கப்படுறாங்க, தள்ளப்படுறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னும் கேட்டால் தேவன் இவங்களுக்கெல்லாம் சான்ஸே கொடுக்கக்கூடாது, ரட்சிப்பை கொடுக்கக்கூடாது, மன்னிப்பை கொடுக்கக்கூடாது, இவனுக்கெல்லாம் மீட்பை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் பின்னால் இயேசு போறார். யார் என்ன சொல்ல, சமுதாயமே சொல்லட்டும், எனக்கு பின் சென்று வான்றார். எல்லாரும் என்ன தப்பாக நினைக்கிட்டேன், எனக்கு பின் சென்று வா. ஒருவேளை இன்றைக்கு சிலருக்கு இயேசுனுடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கலாம். சான்ஸே இல்லை, எனக்கெல்லாம் புதிய ஒரு வாழ்க்கை அமைய முடியாதுன்னு நினைக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒருவேளை இயேசுனுடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கலாம். அப்படி வந்தால், அந்த அழைப்பு வந்ததுன்னா நீங்கள் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணலாம், அவரை நம்பலாம் தைரியமாக. எந்த தயக்கமும் இல்லாமல் அவரை நம்புங்க, அவருக்கு பின்னால் போங்க, அவரை ஃபாலோ பண்ண தொடங்குங்க. எனக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் எவ்வளோ மோசமான பின்னணி எனக்கு இருக்குது, நான் எவ்வளோ மோசமான காரியங்களை செஞ்சுருக்கேங்க அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டு கேண்டிடேட்டு. சில நேரம் இயேசு இந்த மாதிரி ஆட்கள் தேடி போவார். ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா மேக்சிமம் மகிமை அவருக்கு. வேணே செய்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இது இவன் பின்னால் போனார், சகேவி பின்னால் போனார். ஷாக்கிங். அதனால் இயேசுனுடைய அழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு வருமானால், நான் நம்புகிறேன் இன்றைக்கும் இயேசு அழைத்து கொண்டிருக்கிறார், சிலரை அழைத்து கொண்டிருக்கிறார், சிலருடைய உள்ளத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியின் மூலம்